ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12th சிறப்பு தமிழ் பழைய சிறப்பு தமிழ் புக்ல வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 219வது பேஜ்ல வந்து இருக்கு. இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த இது வந்து நம்ம படிச்சுக்கணுங்க. இலக்கணம்ல இருந்து தான் நமக்கு இப்போ கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த விட்டு ஆகு பெயர், விடாத ஆகு பெயர் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதனால அதை நம்ம வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆகு பெயர் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மஞ்சள் பூசி சிவப்பு உடுத்தி மல்லிகை சூடி மங்கையும் மணாளனும் மழலையரோடு மலர்வனம் புகுந்தனர். மானின் அழகு மயக்கியது காளையை மழலையர் ஆடினர். இணைந்த உள்ளத்தார் இருந்து பேசினர். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்படி மேல உள்ளது இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே கொடுத்துள்ள பத்தியில் அடிகோட்டிலுள்ள சொற்களை கவனிக்க அவை பெயர் சொற்கள். இப்ப இங்க மேல கொடுத்துருக்கதெல்லாம் இங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்க பாருங்க. மஞ்சள், சிவப்பு, மல்லிகை, மானு, கொழுநன், கொழுநன்னா கணவன் அர்த்தம், பொழுது, வற்றல், பொரியல், குழம்பு, ஊரே, இரண்டும், இது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்க, பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்னது, பெயர் சொற்கள். இந்த பெயர்கள் வந்து தனி ஒரு சொல்லாக வரும்போது உணர்த்தும் பொருள் வேறு. அதாவது இந்த இடத்துல பெயர் சொல் வந்து தனியா மஞ்சள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலா மஞ்சள் கலர் அப்படின்னு சொல்லி வரும், ஓகேங்களா. ஆனா தனியா வர்றப்ப ஒரு பொருளையும் அந்த பெயர்கள் தனி ஒரு சொல்லாக வரும்போது உணர்த்தும் பொருள் வேறு. இதே இது வந்து வாக்கியத்தில் அவை பெற்று வரும்போது பொருள் வேறு. புரியுதுங்களா. ஒரு மேலே சொன்ன அந்த பெயர் சொற்கள் எல்லாமே தனியா வர்றப்ப ஒரு மீனிங் தரும். அதுவே அது ஒரு சென்டென்ஸா வர்றப்ப வேற ஒரு மீனிங் தரும். அதாவது தனி ஒரு சொல்லாக வரும்போது உணர்த்தும் பொருள் வேறு, வாக்கியங்கள்ல ஒரு சென்டென்ஸா வர்றப்ப அது வேற ஒரு பொருளை தரும் அப்படிங்கிறாங்க. ஒரு பெயர் தனிச்சொல்லாக வரும்பொழுது சொற்பொருளை, ஒரு பெயர் வந்து தனிச்சொல்லா வந்துச்சுன்னா அதோட மீனிங் என்னவோ அதை மட்டும் சொல்லும். அதே இது ஒரு வாக்கியத்தில் இல்லாட்டி ஒரு தொடரில் வந்துச்சுன்னா தனக்குரிய சொற்பொருளை அல்லாமல் அந்த பொருளோடு தொடர்புடைய வேற ஒரு பொருளை வந்து குறிக்குமா, ஓகேங்களா. அப்போ ஒரு சொல்லு இருக்கு அப்படின்னோம்னா அது தனியா இருக்கிறப்ப ஒரு மீனிங்கோ, அது ஒரு வாக்கியத்திலேயோ இல்ல ஒரு கலவை தொடர்ல இந்த மாதிரி வர்றப்ப அது ஒரு வேற ஒரு மீனிங்கை குறிக்குமா. அந்த பெயர் இவ்வாறு குறித்தால் அந்த சொல்லின் தொடர்பொருள் எனப்படும். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க டெபினிஷன். ஒரு பெயர் தன்னோடு தொடர்புடைய தொடர்பொருளை தொன்று தொட்டு உணர்த்தி வந்தால் அதனை தமிழ் இலக்கணம் ஆகு பெயர் என கூறுகிறது. ஓகேங்களா. ஒரு பெயர் வந்து அதோட மீனிங்கை சொல்லாம அதனோட தொடர்புடைய தொடர்பொருளை தொன்று தொட்டு அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கான மீனிங்கை உணர்த்தி வந்துச்சுன்னா அதை வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆகு பெயர் அப்படிங்கிறது வந்து அதோட மீனிங்கை தராம வேற ஒரு மீனிங்கை தரும். அதே மாதிரி அது கண்டிப்பா என்னவா இருக்கும், பெயர் சொல்லாதான் இருக்கும். அப்ப அததான் இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பெயர் சொல் தான் ஆகு பெயராய் வரும். ஆகு பெயர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எப்பொழுதுமே வந்து ஒரு பெயர் சொல் தான் வந்து ஆகு பெயராய் வரும். அதே மாதிரி அந்த பெயர் சொல் என்ன பண்ணாது, அந்த சொற்பொருளை உணர்த்தாது. ஒரு பெயர் சொல் தான் ஆகு பெயராய் வரும். அது வந்து அதோட மீனிங்கை சொல்லாது. அந்த சொல் அதனோட தொடர்புடைய தொடர்பொருளை இடம்பெறும் வாக்கியத்தின் பொருள் சூழலுக்கு ஏற்ப அது எந்த சென்டென்ஸ்ல வருதோ அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மீனிங்கை வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஆகு பெயர்னா பெயர் சொல்லு அதோட மீனிங்கை சொல்லாத அதோட தொடர்புடைய வேறொரு பொருளுக்கான மீனிங்கை தரும். அவ்வளவுதான் இதோட டெபினேஷன். ஆகு பெயர்னா என்ன அப்படிங்கிறது, ஓகேங்களா. இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க, பெயர் சொற்கள் தான் வந்து என்ன சொல்லியாச்சு, ஆகு பெயராய் வரும் அப்படிங்கறத சொல்லியாச்சு. அப்ப பெயர் சொற்களோட வகைகள் என்ன, மொத்தம் 6ங்கிறது நமக்கு தெரியும். அது என்னன்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அப்ப அந்த 6ம் தான் எதுக்கு வரும், ஆகு பெயருக்கு வரும். ஓகேங்களா. அததான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பாருங்க. மல்லிகை. மல்லிகை அப்படிங்கிறது என்னது, மல்லிகைங்கிறது வந்து ஒரு பொருள். மல்லிகைங்கிறது ஒரு பொருள். வகுப்புங்கிறது என்ன, அது ஒரு இடம். அப்ப அது இடப்பெயர். பொழுது அப்படிங்கிறது வந்து காலை மாலைன்னு சொல்லுவோமா, அப்ப அது காலப்பெயர். கொழுந்து அப்படிங்கிறது சினைப்பெயர். அதாவது தாவரத்தோட ஒரு உறுப்பு தான் வந்து கொழுந்து. நம்ம இப்ப உடம்புல உள்ள ஒவ்வொரு பகுதியும் பார்த்தோம்னா கண், காது, மூக்கு இது மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் சினை. அதாவது முழு பொருள்ல வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட் இருக்கும்ல, அதுதான் வந்து சினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கார் அப்படின்னம்னா கருமை. கருமை நிறத்தை தான் வந்து கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து பண்பு பெயர். அதாவது ஏதோ ஒரு அதாவது நிறம், வடிவம், அளவு, வண்ணம் இதெல்லாம் சொன்னுச்சுன்னா அது பண்பு பெயர்னு சொல்லுவோம். ஆட்டம் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஆட்டம், பாட்ட, அதாவது ஆட்டம், பாடல் இதெல்லாமே என்னது, ஏதோ ஒரு தொழிலை குறிக்குது. ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க, தொழில் அது. அதனால இது தொழிற்பெயர். அப்ப நமக்கு வந்து ஆகு பெயர் வந்து பெயர் சொல் அப்படிங்கிறதுனால பெயர் சொல்ல என்னென்ன 6 வகை இருக்கோ அதே தான் நமக்கு என்ன வருது, ஆகு பெயர்லயே வருது. அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப மேல கொடுத்திருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவற்றுள் மல்லிகை என்பது மணமிக்க மலரை உடைய ஒரு கொடியின் பெயர். கொடி என்பது ஒரு பொருள் ஆதலால் இது பொருள் பெயர். அதாவது இது ஏன் பொருள் பெயர்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க, நமக்கே தெரியும் தானே. மல்லிகை அப்படிங்கிறது வந்து பொருள் பெயர். மல்லிகைங்கிறது வந்து ஒரு பொருளை குறிக்குது. வகுப்புங்கிறது ஒரு இடத்தை குறிக்குது. பொழுதுங்கிறது வந்து ஒரு காலத்தை குறிக்கிறது. கொழுந்து அப்படிங்கிறது என்ன சொன்னா, அந்த இலையோட இளமை. அதாவது கொழுந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அதாவது அது முத்துனதுக்கு முன்னாடி அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ளது. அதை வந்து கொழுந்துன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி தாவரத்தோட ஒரு பகுதி, ஒரு பார்ட், ஒரு இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கொழுந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அது வந்து கொழுந்து அப்படிங்கிறது வந்து சினை பெயர்.
நம்ம மேல சொன்னதே தான் கொடுத்திருக்காங்க. கார் அப்படிங்கிறது வண்ணத்தின் பெயரை குறிப்பதால இது என்னன்னு சொல்றாங்க? பண்பு பெயர். அப்ப பண்பு பெயருக்கு எதெல்லாம் வரும்? வண்ணம், வடிவம், அளவு, சுவை. ஓகேங்களா? அதாவது வண்ணம் அது கலரு, வடிவத்தை வச்சு சொல்றாங்க. இப்ப சதுரம், செவ்வகம் அதெல்லாம் பண்பு பெயர். அளவு, அதுக்கப்புறம் வந்து சுவை. ஓகேங்களா? அறுசுவை இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப இது எல்லாமே எதுல வந்துரும்? பண்பு பெயர்ல வரும். ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கிறதுனால இது வந்து தொழிற்பெயர். மேல நம்ம கொடுத்ததுதான் கீழே டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. இலக்கணம் படிக்கிறப்ப எப்பவுமே நல்லா பாத்துக்கோங்க. புரிஞ்சு நீங்க ஒரு வாட்டி படிக்கிறதா இருந்தாலும் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளவு நேரம் ஆனாலும் ரொம்ப பொறுமையா படிச்சீங்கன்னா ஒரு டைம் படிச்சீங்கன்னா போதும். திருப்பி அதை நீங்க படிக்கவே தேவையில்ல. ஓகேங்களா? அதனால எப்பொழுதுமே வந்து பொறுமையா படிச்சாலும் பரவாயில்ல. நல்லா வந்து புரிஞ்சுகிட்டு படிங்க. ஓகேங்களா? மேலே காட்டிய ஆறும் தத்தம்குரிய சொற்பொருளை குறித்து வழங்கி அதாவது மேலே சொன்ன அந்த ஆறுமே எப்படி இருக்கு? அதுக்கான பொருளை மட்டும் வருது. ஏன்னா அது வந்து தனிச்சொல். ஏற்கனவே நான் தான் சொன்னேன்ல, ஆகு பெயருக்கு டெஃபினிஷன் என்ன? தனியா இருக்கிறப்ப அது அதுக்கோட மீனிங்கா தரும். அப்ப மேலே காட்டிய ஆறும் வந்து சொற்பொருளை குறித்து வழங்கி வருகிறது. அந்த சொல்லுக்கான பொருள் என்னவோ அதை குறித்து வருது. ஆனா அதே இது ஒரு வாக்கியத்தில் இடம்பெறும் போது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது என்ன வரும்? அதாவது வாக்கியத்தில் இடம்பெற்று அப்படின்னம்னா தொடர்பொருள். தொடர்பொருள்ல வர்றப்ப அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட மீனிங் வந்து மாறும். அதுதான் இங்க இப்ப கீழே கொடுத்திருப்பாங்க பாருங்க. இப்ப மேல சொன்னதே இப்ப மேல நம்ம என்ன பார்த்தோம்? மல்லிகை, வகுப்பு, பொழுது, கொழுந்து, கார், ஆட்டம் அதெல்லாம் தனித்தனியா அதோட மீனிங்க சொல்லிட்டோம். அதே இது இப்ப வந்து எப்படி வந்திருக்கு? ஒரு தொடரா வந்திருக்கு. மல்லிகை சூடினால் அப்படின்னம்னா இது மல்லிகைங்கிறது பொருள் பெயர்னு தெரியும். அப்ப பொருளாகு பெயர். வகுப்புங்கிறது இடப்பெயர்னு தெரியும். வகுப்பு கலந்ததுன்னா இடவாகு பெயர். அப்படியே அதுக்கு பின்னாடி ஆகு பெயர்னு போட்டாங்க. இப்ப இதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம எந்த இது கேட்டாலும் நம்மளால அடிக்க முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க பொருளாகு பெயர். ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னது? பொருளாகு பெயர். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? மல்லிகை சூடினால் அப்படின்னு இது வந்து ஒரு வாக்கியம். மல்லிகைங்கிறது வந்து ஒரே ஒரு சொல்லு. அது மல்லிகை சூடினால் அப்படிங்கிற வாக்கியத்துல மல்லிகை அப்படிங்கிறது வந்து வேறு, தண்டு, இலை, பூ ஆகியவற்றை கொண்டுள்ள ஒரு பொருளான கொடியை குறிக்கவில்லை. மல்லிகைங்கிறது வந்து ஒரு முழு பொருள். ஓகேங்களா? மல்லிகைங்கிறது வந்து ஒரு முழு பொருள். ஆனா இந்த இடத்துல மல்லிகை சூடினால் அப்படின்னம்னா ஒரு முழு பொருள். மல்லிகை அந்த செடி இருக்கு பாத்தீங்களா? அதையோ அப்படியே நம்ம தலையில வைக்க போறோம். அது வந்து முழு பொருள். அந்த முழு பொருளுக்கு ஆகல. அந்த அந்த மல்லிகை செடியில வந்து ஒரே ஒரு பூ, அதோட சினை ஒரு பார்ட் அதை தான் நம்ம வைப்போம். அப்போ ஒரு முழு பொருள் எதுக்கு ஆகி வருது? சினைக்கு ஆகி வருது. மல்லிகை சூடினால் அப்படின்னம்னா மல்லிகைங்கிற பொருள் வந்து முழுமையான மல்லிகைக்கு ஆகி வராமல் அந்த மல்லிகை செடியில இருக்கக்கூடிய ஒரு சிறு பூவுக்கு ஆகி வருது. அதோட சினை பகுதிக்கு ஆகி வருவதனால் இது பொருளாக பெயர். அதான் கொடுத்திருப்பாங்க. மல்லிகை என்பது வேறு, தண்டு, இலை, பூ ஆகியவற்றை கொண்டுள்ள ஒரு பொருளான கொடியை குறிக்கல. அது வந்து ஒரு முழு பொருளை குறிக்கல. மாறாக அந்த கொடியின் ஒரு பகுதி அல்லது உறுப்பு, சினை ஆகிய ஒரு பூவை மட்டும்தான் குறிக்குது. அதாவது ஒரு முழு பொருள் அதன் ஒரு உறுப்பை மட்டும் முழு பொருள் தான் மேல எழுதியிருக்கிறது கொடுத்திருக்கிறது முழு பொருள். ஆனா அதோட மீனிங் வந்து என்னது? ஒரே ஒரு உறுப்பை மட்டும்தான் இங்க உணர்த்துது. அப்ப ஒரு வாக்கியத்தில் ஒரு பொருள் பெயர் தன்னோட தொடர்புடைய வேறு பொருள் குறித்து வருமானால் அதனை பொருளாக பெயர். அப்ப இங்க வந்திருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். பொருள் வந்திருக்கா? பொருள் வந்துச்சுன்னா அது பொருளாக பெயர். அது வந்து சினையை குறிக்குது, அதை குறிக்குது, அதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது பொருளா? அந்த பெயர் வந்து அதாவது என்னது? பெயர் சொல் தானே வரும்னு சொல்லியிருக்கோம். ஆகு பெயர்ல அந்த முன்னாடி கொடுத்திருக்கிறது வந்து அது பொருளா, இடமா, காலமா, தொழிலா இது மட்டும் தெரிஞ்சா போதும். அது பொருளாக பெயர்னு போடலாம். அப்ப மல்லிகைங்கிறது பொருள் பெயர்னு நமக்கு தெரியும். அப்ப மல்லிகை சூடினால் அப்படின்னம்னா என்னது? பொருளாக பெயர். அதுதான் கொடுத்திருக்காங்க. பொருளாக பெயருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா முதலாக பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு சினையை குறிக்கிறது. டெபினிஷன் என்னது? முதலாக பெயர். பொருளாக பெயர்னா ஒரு முழு பொருளோட பெயர் எதை குறிச்சிட்டு வருது? சினையை குறிச்சு வருது. அடுத்து இடவாகு பெயர். இடவாகு பெயர்னா எப்படி சொல்லியிருக்காங்க? வகுப்புங்கிறது இடப்பெயர்னு தெரியும். அப்ப அதை அப்படியே இடவாகு பெயர்னு போடலாம். அதோட டெபினிஷன் என்னன்னு பாருங்க. இங்க இப்ப வகுப்பு கலைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா கிளாஸ் ரூம் அந்த கிளாஸ் ரூமே என்ன கலையுதுன்னா அங்க செவுரு இதெல்லாம் வச்சுதான் கட்டியிருப்பாங்க. அதுவும் எப்படி கலையும்? அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த இடத்தை விட்டு போறாங்க. அப்ப இந்த இடத்துல வகுப்புங்கிறது யாரை குறிக்குது? அந்த இடத்தை குறிக்காமல் மாணவரை குறிக்குது. அப்ப வகுப்புங்கிற இடப்பெயர் வந்து அதோட தொடர்புடைய மாணவரை குறித்ததால் இது இடவாகு பெயர். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வகுப்புங்கிறது இடப்பெயர். அப்ப இதை வந்து இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அடுத்து காலவாகு பெயர். இதை நான் சொன்னேன்னா பொழுது புலர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுதுங்கிறது வந்து ஒரு காலப்பெயர். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல பொழுது சாய்ந்ததுங்கிறது எதை சொல்லுது? பொழுது சாய்ந்ததுன்னா சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு.
ஓகேங்களா? அததான் நம்ம வந்து பொழுது சாய்ஞ்சிருச்சு அப்படின்னோம்னா சூரியனை தான் குறிக்கிறோம். அது அப்ப அந்த காலம் வந்து அந்த காலத்தை குறிக்காமல் எதை குறிக்குது? சூரியனை குறிக்குது. அப்ப அதனால அது வந்து காலவாகு பெயர். அடுத்து சினையாக பெயர். எப்படி பொருளாக பெயர்ல பொருள் வந்துச்சுன்னா பொருளாக பெயர். சினையாக பெயர்ல என்ன? அப்படியே சினை வந்துச்சுன்னா சினையாக பெயர். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல வந்து கொழுந்து நட்டனார் அப்படிங்கிறது கொழுந்து அப்படிங்கிறது என்னது? அது வந்து ஒரு சினை பெயர். ஓகேங்களா? இந்த மறுகொழுந்துல கொழுந்துங்கிறது வந்து ஒரு சின்ன பார்ட். அதாவது ஒரு பகுதி. அது வந்து சினை பெயர். அந்த சினை பெயர் வந்து என்னத்த குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முழு முழு பொருளாகிய மறுகொழுந்து செடியை வந்து குறிக்குது. ஒரு சினை பெயர் ஒரு முதல் பொருளுக்கு ஆகி வருது. அதனால அதை என்னன்னு சொல்றோம்? சினையாக பெயர். அப்ப நமக்கு எப்படி தோணுது? முதலாக பெயரும் சினையாக பெயரும் அப்படியே வைஸ் வர்சா மாறி வர்றது. அப்போ ஒரு உறுப்பின் பெயர் முழு பொருளை தொடரில் குறித்து வந்தால் அது சினையாக பெயர். ஒரு உறுப்போட பெயர் முழு பொருளை குறித்து வந்துச்சுன்னா என்னது? சினையாக பெயர். இதே இது ஒரு முழு பொருள் ஒரு உறுப்புக்கு ஆகி வந்துச்சுன்னா அது என்னது? பொருளாக பெயர் இல்லாட்டி முதலாக பெயர். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இது பொருளாக பெயர் அல்லது முதலாக பெயரின் மறுதலையாக உள்ளது. இங்க பாருங்க இந்த டெஃபினேஷனை நல்லா படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு போதும். அதாவது முழு பொருள் உறுப்பை குறித்து வந்தால் அது பொருளாக பெயர். இதே இது ஒரு உறுப்பு அதாவது சினைன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து நல்லா புரியும். சினைனா என்னது? ஒரு உறுப்பு. ஒரு சினையானது முழு பொருளை குறித்து வந்துச்சுன்னா அது சினையாக பெயர். அப்ப பாருங்க ஆகு பெயர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அது என்ன பொருளோ அதை தான் அப்படியே ஆகு பெயர்னு போடுவோம். இது முழு பொருள்னா பொருளாக பெயர். இது ஒரு சினை பெயர்னா சினையாக பெயர். ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பண்பாகு பெயர். அடுத்து பண்பாகு பெயர் இருப்பாங்க. பண்பாகு பெயர்ல எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வண்ணம், வடிவம், அளவு, சுவை. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அதோட பண்பு நலங்கள். இதெல்லாம் குறிச்சுச்சு அப்படின்னோம்னா அது பண்பாகு பெயர். இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க? கார் பெய்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வண்ணத்தை சொல்லுது. கரிய வண்ணமுடைய மேகம். பண்பு பெயர்னா வண்ணம், வடிவம், அளவு, சுவை இது 4ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். இந்த இடத்துல கார் பெய்தது அப்படிங்கிறது வந்து கரிய வண்ணமுடைய மேகத்தை தான் குறிச்சு வருது. அந்த மேகம் வந்து கருப்பு கலரா இருக்கிறதுனால மழை பெய்யுது அப்படின்னு சொல்றதுனால அதோட பண்பை வச்சு சொல்றதுனால இது பண்பாகு பெயர். அடுத்து தொழிலாக பெயர் அப்படின்னோம்னா ஆட்டம் முடிந்தது அப்படின்னோம்னா ஆடுறது வந்து ஒரு தொழில் அப்படின்னோம்னா இந்த இடத்துல ஆடுறது முடிஞ்சிச்சு ஆட்டம் முடிந்ததுன்னா ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னா அந்த தொழிலை சொல்லல அந்த ஆட்டத்தோட தொடர்புடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப சொல்லுவாங்கல்ல டான்ஸ் காம்படிஷன் அதாவது டான்ஸ் கலை நிகழ்ச்சிகள் முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை டைரக்டா கலை நிகழ்ச்சிகள் முடிந்தது அப்படின்னு சொல்லாம ஆட்டம் முடிந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா தொழிலாக பெயர். அந்த தொழில் பெயர் வந்து தொழிலை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது தொழிலாக பெயர். ஓகேங்களா? இப்ப அதுக்கடுத்து பாருங்க அதேதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அதோட ஆகு பெயர். பொருள் பெயர் ஆகு பெயரானால் பொருளாக பெயர். இடப்பெயர் ஆகு பெயரானால் இடவாகு பெயர். காலப்பெயர் ஆகு பெயரானால் காலவாகு பெயர். ஓகேங்களா? நமக்கே தெரியும் பெயர்கள் தான் வந்து எப்பொழுதும் ஆகு பெயரா வரும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதனாலதான் பெயர் சொல்ல உள்ள 6 இருக்கிற மாதிரியே நமக்கு ஆகு பெயர்லயும் வந்து அறுவகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேணாம். அது இல்லாம ஆகு பெயர்கள் வந்து பல வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாருங்க இன்னும் நிறைய என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பண்பு பெயர் சொல்றோம் பாத்தீங்களா? பண்பு பெயர்ல வந்து 4 இது சொல்றாங்க. ஏற்கனவே வந்து பண்பு பெயர்ல வந்து நமக்கு வண்ணம், வடிவம், அளவு, சுவை அது இருக்கு. அது இல்லாம இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன? எண்ணல் அளவை எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை. எண்ணல் அளவைனா கைவிட்டு கவுண்ட் பண்றது. எடுத்தல் அளவைனா இப்ப நம்ம அரிசி, கோதுமை இதெல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா? அது ஒரு இதுல வச்சு எடுக்கிறாங்களா அது எடுத்தல். முகத்தல் அளவை பெயர்னா நம்ம லிட்டர் எல்லாம் வாங்குறோம்ல ஆயில் எல்லாம் வாங்குறோம்ல அது முகத்தல் அளவை. நீட்டல் அளவை அப்படிங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸுக்கான துணி எல்லாம் வாங்குவோம்ல அது நீட்டல் அளவை பெயர். அந்த மாதிரி அளவு பெயர்களின் அடிப்படையில் பண்பு பெயருக்கு கீழே இதை வந்து 4 வகையா பிரிக்கலாம். அப்ப எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பழங்கள் வாங்கி வந்த அம்மா ஓகேங்களா? பழங்கள் வாங்கி வந்த அம்மா தன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 கொடுத்தார். இப்போ முதல்ல இது ஆகு பெயரா என்னங்கறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எண்ணல்னு அதாவது இங்க நம்ம சென்டென்ஸ்ல வந்து நம்பர்ஸ் இருக்கா? இப்ப இது 2 2ங்கிறது வந்து கவுண்ட் பண்றது தானே. அப்ப இது எண்கள் வந்துச்சுன்னா அது என்ன பெயர்? எண்ணல் அளவை ஆகு பெயர். இப்ப இந்த 2ங்கிறது வந்து ஏதோ 2ங்கிற மீனிங்கை தானே சொல்லணும். 2ங்கிற நம்பரை தானே சொல்லணும். ஆனா இந்த இடத்துல 2ங்கிற நம்பரை சொல்லாம எதை சொல்லும்? அந்த அம்மா என்ன வாங்கிட்டு வந்தாங்க? பழங்கள் 2 பழங்களுக்கு ஆகி வரும். 2ங்கிறது வந்து 2 எண்ணை குறிக்காமல் எண் 2ஐ குறிக்காமல் 2 பழத்துக்கு ஆகி வரும். அதான் சொல்லியிருப்பாங்க. இதுல 2 அப்படிங்கிறது வந்து எண் அளவு பெயர். இங்க 2 என்பது எண்ணு பெயரை குறிக்காமல் நம்பரை குறிக்காமல் அந்த எண்ணிக்கையில் அமைந்த பழத்தை குறிக்குது.
அப்போ ஒரு நம்பர் பெயர் வந்து நம்பரை குறிக்காமல் அந்த நம்பரோட தொடர்புடைய, அதாவது இந்த சென்டென்ஸ்ல பழம்னு இருக்கிறதுனால பழம். சப்போஸ் இந்த இடத்துல வேற ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சாக்லேட் வாங்கி வந்து அம்மா தன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 கொடுத்தாரு அப்படின்னம்னா, அந்த 2 சாக்லேட்ன்னு வரும். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாரி அந்த எண் பெயர் வந்து எப்படி இருக்கு? நமக்கு வந்து மாறிடுச்சு. அதனால இது வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர்னா பாருங்க, கிலோ ரூ. 15 கிடைக்கும். கிலோ ரூ. 15 கிடைக்கும்னா, அரிசி கடைக்காரர் யாரு? இந்த சென்டென்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்க? 15 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இங்க வந்து என்ன இருக்குது? அரிசின்னு இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி வந்து கிலோன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அரிசிய என்ன பண்ணுவாங்க? எடுக்க தான் செய்வாங்க. அப்ப இது என்ன பெயரு? எடுத்தல் அளவை ஆகு பெயர். அப்ப கிலோ அப்படிங்கிறது வந்து எடை அளவை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பண்பு பெயர். இது வந்து என்ன சொல்லுது? கிலோ வந்து எத சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அந்த எடையை குறிக்காமல் அந்த எடையில் உள்ள அரிசியை குறிக்குது. அப்ப அது எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து பாருங்க முகத்தல் அளவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமுதன் எண்ணெய் கடைக்காரரிடம் 1 லிட்டர் கொடு, 1 லிட்டர் ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, லிட்டர் அப்படிங்கிறது முகத்தல் அளவை. அது லிட்டர்ங்கிறது எதை குறிச்சுது? அந்த 1 லிட்டர் உள்ள எண்ணெய வந்து குறிக்குது. அப்ப அதனால முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து நீண்டல் அளவை ஆகு பெயர். சட்டைக்கு 2 1/4 மீட்டர் கொடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்டைக்கு 2 1/4 மீட்டர் கொடு அப்படின்னம்னா, மீட்டர் அப்படிங்கிற அந்த அளவை பெயர் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டைக்கு 2 1/4 என்ன தேவைப்படும்? சட்டை தைக்கிறதுக்கு துணி தான் தேவைப்படும். அந்த துணியை குறித்து வர்றதுனால இது வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர். ஓகேங்களா? அடுத்து இன்னும் நெறைய ஆகு பெயர்கள் இருக்கு. அது பாருங்க. சொல்லாகு பெயர். சொல்லாகு பெயர்னா பேராசிரியரின் உரையை படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேராசிரியரின் உரையை படி. இப்ப இதுல எது வந்து ஆகு பெயர்ன்னு கேட்டோம்னா, நமக்கு தெரிஞ்சது என்ன? ஆகு பெயர் அப்படிங்கிறது வந்து பெயர் சொல் தான் வரும். நம்ம இந்த இடத்துல படி அப்படிங்கிறது பெயர் சொல்னு அதாவது பெயர் சொல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து வினை ஒரு செயல் படிங்கிறது. பேராசிரியர்ங்கிறது வந்து பெயர் சொல். அதுவும் வராது. அப்போ உரை தான் வந்து பெயர் சொல். ஓகேங்களா? பேராசிரியரின் உரையை படி. அப்போ உரைங்கிற சொல்லின் பெயர் வந்து அதன் பொருளுக்கு ஆகி வருது. உரையை படினா என்னது? இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பலாம் கோனார் தமிழ் உரைன்னு படிச்சிருப்போம்ல. அப்ப தமிழ் புக் இருக்கும். அதுக்கான மீனிங்க வந்து ஒரு உரையில எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ உரைங்கிற சொல்லின் பெயர் வந்து எதுக்கு ஆகி வருது? அதோட பொருளுக்கு ஆகி வருது. அதனால இது என்னது? சொல்லாகு பெயர். ஓகேங்களா? பேராசிரியரின் உரையை படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சொல்லின் பெயர் வந்து எதுக்கு ஆகி வருது? அதோட பொருளுக்கு ஆகி வருது. அதனால இது சொல்லாகு பெயர். அடுத்து தானியாகு பெயர். அதாவது நீங்க ஜெனரலா என்ன புரிஞ்சுக்கலாம்? பேராசிரியரின் உரையை படி. உரை அப்படிங்கிறது வந்து ஒரு சொல். சொல் வந்து பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது சொல்லாகு பெயர். அடுத்து வந்து தானியாகு பெயர். அடுப்பிலிருந்து பாலை இறக்கு. இப்ப இந்த இடத்துல பால் அப்படிங்கிறது நமக்கு என்னங்கிறது தெரியணும். ஓகேங்களா? அதாவது தானியாக பெயர்னு குடுத்திருக்கிறதுனால அந்த டெஃபினிஷனுக்கு சொல்றேன். இப்ப இதுல பாருங்க பால் அப்படிங்கிறது வந்து ஒரு லிக்விட். ஓகேங்களா? அத வந்து தானின்னு சொல்லுவாங்க. இப்ப பால வந்து நம்ம அடுப்புல வைக்கிறோம்னா, பால மட்டும் அப்படியே வைக்க முடியுமா? அது ஒரு நீர்ம பொருளுக்கு நம்ம வேற ஒரு பாத்திரத்துல வைப்போம். அந்த பாத்திரம்ங்கிறது தான் வந்து தானம்னு சொல்லுவாங்க. அப்ப பாலை இறக்குனா, அந்த பாலை வச்சிருக்கக்கூடிய தானத்தை இறக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். புரியுதுங்களா? பாலுங்கிறது தானி. அந்த பாலை வச்சிருக்கக்கூடிய பாத்திரம் வந்து தானம். அப்ப பால்ங்கிறது வந்து தானி அப்படிங்கிறதுனால இது தானியாக பெயர். இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. பால் அப்படிங்கிறது ஒரு நீர்ம பொருள். நீர்ம பொருட்கள் வந்து என்ன இருக்காது? தனியாக இருக்கும். தன்மையற்றவை. அவற்றை என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் ஒரு பாத்திரத்துல ஊத்தி வைப்போம். அப்ப அந்த நீர்ம பொருள் அதனை தாங்கியுள்ள பாத்திரம் என 2 இருக்கும். நீர்ம பொருளை தாங்கியுள்ள பாத்திரம் என்னும் பொருள் தானம். அப்ப அததான் என்ன சொல்லுவோம்? தானம்னு சொல்லுவோம். ஒரு பாத்திரம் அதுக்குள்ளார நீர்ம பொருள் இருக்கும். அத வந்து தானம்னு சொல்லுவோம். அந்த தானமாகிய பாத்திரத்தில் உள்ள அந்த நீர்ம பொருளை என்னன்னு சொல்லுவோம்? தானின்னு சொல்லுவோம். அப்ப மேலே உள்ள எடுத்துக்காட்டுல பால் தானி. இதுல வந்து பால் அப்படிங்கிறது தானி. அப்ப பாலை இறக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால் உள்ள அந்த பாத்திரத்துக்கு பேர் என்னது? தானம். அந்த தானத்தை இறக்கு அப்படிங்கிறது தான் இங்க இப்படி குடுத்திருக்காங்க. அப்ப தானி வந்து தானத்துக்கு ஆகி வர்றதுனால இது தானியாக பெயர். அடுத்து கருவியாக பெயர். குழல் கேட்டு மகிழ்ந்தாள். இதுல குழல் அப்படிங்கிறது கருவி நமக்கு தெரியும். அப்ப அந்த குழல்ல என்ன வரும்? ஒரு இசை வரும். அதை கேட்டு இவ மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இது வந்து ஒரு கருவி. கருவியில இருந்து நம்ம அந்த இசையை கேட்டு மகிழ்றாள்ல, அதுக்கு ஆகி வர்றதுனால இது கருவியாக பெயர். கருவிக்கு இன்னொரு பேர் வந்து காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கருவியாக பெயருக்கு இன்னொரு பேர் என்ன? காரணமாக பெயர். இதே மாதிரி நம்ம இன்னொன்னு படிச்சோம். அதாவது பொருளாக பெயருக்கு இன்னொரு பேர் என்ன? முதலாக பெயர். அதே மாதிரியே தான் கருவியாக பெயருக்கு இன்னொரு பேர் என்னது? காரண ஆகு பெயர். அடுத்து வந்து காரியவாகு பெயர். காரியவாகு பெயர் அப்படின்னம்னா என் பிழைப்பு கெட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிழைப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வேலை. ஓகேங்களா? அது வந்து காரியம். என்னோட பிழைப்பே இன்னைக்கு போச்சு அப்படின்னம்னா காரியம். அது வந்து காரியம். அப்ப அதனால இது என்னன்னு சொல்றாங்க? காரியவாகு பெயர். புரியுதுங்களா? மேலே சொன்ன கருவியாக பெயர் தான்
குழல் அப்படிங்கிறது கருவி, அப்ப அது கருவியாக பெயர். கருவிக்கு இன்னொரு பேர் காரணம், அதனால அது காரணமாக பெயர். என் பிழைப்பு கெட்டது அப்படின்னோம்னா, பிழைப்பு அப்படிங்கிறது வந்து காரியம், ஏதோ ஒரு செயல், வேலை. ஓகேங்களா? அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்க சொல்றாங்க. கருவி, அதாவது காரணவாகு பெயருக்கும் காரியவாகு பெயருக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஜெனரலா என்ன பார்த்துக்கலாம், கருவியாக பெயர்னா அது வந்து ஒரு கருவியா இருக்கும். கருவியா இருக்கும். காரணமாக பெயர் அப்படின்னோம்னா நம்மளோட பிழைப்பு, வேலை இந்த மாதிரி உள்ளது. சாரி, காரியவாக பெயர் அப்படிங்கிறது வந்து பிழைப்பு, வேலை இந்த மாதிரி உள்ளது வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வள்ளுவரை படித்தால் வாழலாம். வள்ளுவரை படித்தால் வாழலாம் அப்படின்னோம்னா, இதுல பாருங்க வள்ளுவரை, அப்ப வள்ளுவரைனா வள்ளுவரை படிக்கணும்னா அவங்க எதை சொல்ல வராங்க? வள்ளுவருடைய கருத்தை வந்து சொல்றாங்க. வள்ளுவரோட கருத்து வந்து எதுல இருக்கு? திருக்குறள்ல இருக்கு. அப்ப இது என்னது? வள்ளுவரை, வள்ளுவரை படித்தால் வாழலாம் அப்படின்னோம்னா வள்ளுவருடைய கருத்தை தான் சொல்றாங்க. அப்ப அது என்னது? கருத்தாவாகு பெயர். அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க. வள்ளுவர் திருக்குறளை எழுதியவர். அதனால் திருக்குறளின் கருத்தா உருவாக காரணமாக இருந்தவர் யாரு? திருவள்ளுவர். ஆனால் இந்த தொடரில் வள்ளுவர் என்னும் சொல் கருத்தாவாகிய திருவள்ளுவரை குறிக்காமல் அவர் இயற்றிய நூலை சொல்லுது. ஓகேங்களா? வள்ளுவர் என்னும் சொல் வந்து அவருடைய கருத்தாவாகிய திருவள்ளுவரை வந்து குறிக்கல. வள்ளுவர் அப்படின்னம்னா திருவள்ளுவரை குறிக்காம அவரோட நூலை வந்து குறிக்குது. அதனால இது வந்து கருத்தாவாகு பெயர். அடுத்து ஓமையாகு பெயர். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மலைகள் மோதின. நார்மலா நமக்கு தெரியும் மலைங்கிறது வந்து ஒரு இடப்பெயர். உடனே நம்ம அந்த இடத்துல வந்து இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லி போட முடியாது. ஓகேங்களா? ஏன்னு கேட்டோம்னா அதுக்கு பின்னாடி உள்ளதை பாருங்க. அந்த சொற்றொடரை ஃபுல்லா படிச்சு பாக்குறப்ப நமக்கு தெரியும். மலைகள் மோதின அப்படின்னம்னா 2 மலை மோதிக்குமா? மோதிக்காது. இதுல என்ன சொல்றாங்க? அதாவது 2 பலமான பலசாலிகள் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப மலைகளை என்ன பண்றாங்க? ஒரு வீரர்களோட வந்து ஓமைப்படுத்துறாங்க. மலை மாதிரி இருந்தான், நல்ல பெருசா இருந்தான், அவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த மலைங்கிறது வந்து ஓமானம், ஓமை, வீரர்கள் வந்து ஓமேயம். அப்ப அந்த மலையை வந்து யாரோட கம்பேர் பண்றாங்க? வீரர்களை வந்து மலையோட கம்பேர் பண்றாங்க. அப்ப கம்பேர் பண்ணி வர்றதுனால இது ஓமையாக பெயர். அதாவது மலையை போன்ற வீரர்கள் மோதிக்கொண்டனர் அப்படிங்கிறதுனால இது என்ன ஆகுது? இப்ப இது மலைங்கிறது இடப்பெயர் தான். ஆனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம மேல இடப்பெயருக்கு வேற இது படிச்சிருப்போம். ஓகேங்களா? இதுல வந்து ஓமையாக பெயர்ல வேற இருக்கு. அப்ப அந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது வேற இதா மாறும். இது மலைகள் மோதின. அடுத்து இருமடி ஆகுபெயர். இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இருமடி. அப்ப இது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்கொயர்ட். அதாவது ஆகுபெயரே வந்து 2 வாட்டி வரும்னு வச்சுக்கலாம். ஒரு பொருள் வந்து அந்த இதுக்கான மீனிங்கை தராம வேற ஒரு இதுக்கு மீனிங் தந்தா ஆகுபெயர். அதுவே 2 மீனிங்கை கொடுத்துச்சுன்னா இருமடி ஆகுபெயர். இருமடி, இருமடினா ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகுபெயர் வந்து 2 மீனிங்கை கொடுக்கும். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, புளி காய்த்தது அப்படிங்கிறது. புளின்னா நமக்கு தெரியும் என்னது? அது வந்து ஒரு புளிப்பு சுவை உடையது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா புளி, புளி அப்படிங்கிறது வந்து அந்த புளிப்பு சுவையுடைய ஒரு பழத்தை வந்து குறிக்குது. வெறும் புளி அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது என்ன ஆகுது? ஒரு பழத்தை மட்டும் குறிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் நிலை. அடுத்தது புளிங்கிறது வந்து பழத்தை வந்து குறிக்கல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு புளி வந்து ஒரு பழத்தை, புளியம்பழம் அப்படின்னு சொல்றோம்ல, புளி பழத்தை குறிச்சிருச்சு. செகண்ட் நிலையில வந்து புளி காய்த்தது அப்படின்னு சொல்றப்ப பழம் வந்து எங்கேயாவது காய்க்குமா? மரம் தானே காய்க்கும். அப்ப அந்த 2ஆம் நிலையில நமக்கு எப்படி தோணுதுன்னா, புளிப்பு சுவையை தரக்கூடிய அந்த புளிய மரம் வந்து காய்த்தது அப்படிங்கிற மீனிங். அப்ப இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ், புளி காய்த்ததுங்கிற சென்டென்ஸ் புளியம்பழம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்குது. புளிய மரம் வந்து காய்த்தது அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு மீனிங் வருது. அப்ப ஒரு சென்டென்ஸ் எத்தனை மீனிங்கை கொடுக்குது? 2 அர்த்தங்களை கொடுக்குது. அதனால இது வந்து என்னன்னு சொல்றாங்க? இருமடி ஆகுபெயர். ஓகேங்களா? இருமடினா ஸ்கொயர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பொருளை தரும். புளி காய்த்தது. இதே சென்டென்ஸ் கொடுத்து கூட நமக்கு கேட்கலாம். அப்ப புளி காய்த்ததுன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இருமடி ஆகுபெயர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இருமடி ஆகுபெயர் மாதிரி மீனிங் வந்து மூணு மீனிங் வந்துச்சுன்னா மும்மடி ஆகுபெயர், 4 மீனிங் வந்துச்சுன்னா 4 மடி ஆகுபெயர். அடுத்து வந்து அடையெடுத்த ஆகுபெயர். இப்ப இந்த ஆகுபெயர் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அடையெடுத்த ஆகுபெயர்னு இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது இருமடி. இது வந்து அடையெடுத்த ஆகுபெயர்னா வெற்றிலை நட்டான் அப்படின்னோம்னா, வெற்றிலைங்கிற சொல் வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு? வெறுமை பிளஸ் இலை. வெறுமை பிளஸ் இலை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கு. இதோட கூட்டு தான் வந்து இது. வெறும் இலை மட்டுமே அந்த கொடியில். அதாவது ஏன் அதை வந்து வெறுமை இலை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த வெத்தலை கொடியில வந்து வெறும் அந்த இலை மட்டும் தான் யூஸ் ஆகும். வேற எதுவுமே அதுல வந்து யூஸ் ஆகாது. அதாவது வெறும் இலை மட்டுமே அது யூஸ் ஆகுறதுனால அது வந்து வெறுமை இலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. அது வந்து வெற்றிலையா மாறி இருக்கு. அப்ப அந்த வெறுமைங்கிறது என்னது? இலைக்கு ஒரு அடையாளம். ஓகேங்களா? அந்த இலை மட்டுமே தான் யூஸ் ஆகுது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இப்ப நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும்ல. நம்ம பேர் நமக்குன்னு ஒரு அடையாளம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வெற்றிலைக்குன்னு ஒரு அடையாளம் என்னது? வெறுமை. அது வந்து வெறும் இலை மட்டும் யூஸ் ஆகுது. அப்ப அந்த இலைக்கு அடைப்பெயர் என்னது? வெறுமை அப்படிங்கிறது அந்த இலைக்கு வந்து அடைப்பெயர். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இலை
இலை என்பது அடைக்குரிய பொருள். இப்ப இலை நட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அது வெற்றிலை கொடியை நட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இலைனா ஏதோ ஒரு இலைய நட்டிருப்பான். நீ வெற்றிலை அப்படின்னு சொன்னாதான் வெறுமனே அந்த வெற்றிலையை குறிச்சாங்க அப்படின்னு தெரியும். இலைங்கிறது வந்து பொதுவா எல்லாத்துக்கும் வந்துரும். அப்ப இலை நட்டான் அப்படின்னோம்னா வெற்றிலை கொடியை நட்டான் அப்படின்னு சொல்லி பொருள் தராது. அந்த இலைக்குரிய அடையாளமே என்னது? அதோட அடையாளமே என்ன? என்னோட அடையாளமே இதுதான் அப்படின்னு சொல்லி, என்னோட அடையாளமே நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கிளியர் பண்றதுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அந்த இலைக்குரிய அடையாளம் என்னது? அது வெறுமை. வெறுமனே அந்த இலை மட்டும் தான் யூஸ் ஆகுது. அப்ப வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்றப்பதான் அந்த அடை பெயரும், அடைங்கிறது வெறுமை, சினைங்கிறது இளமை. அது ரெண்டும், சினைங்கிறது வந்து இலை. ஓகேங்களா? அந்த வெறுமையும் இலையும் சேர்ந்துச்சுனாதான் அந்த முழு பொருளுக்கு ஆகி வருது. இவ்வாறு அடையெடுத்த பெயர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்தது? அது அடையெடுத்த பெயர்கள் ஆகு பெயரா வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? அடையெடுத்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இரு பெயரொட்டு ஆகு பெயர். இப்ப நீங்க இதையும் இருமடி ஆகு பெயரையும் குழப்பிக்க கூடாது. இருமடி ஆகு பெயர் அப்படின்னம்னா ஸ்கொயர், 2 அர்த்தம் வரும். இதே இது வந்து இரு பெயரொட்டு ஆகு பெயர் அப்படின்னம்னா நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிறப்பு சொல்லா இருக்கும். 2வது ஒன் வந்து பொது பெயரா இருக்கும். இது சிறப்பு பெயர், இது பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுல வந்து 2 பெயர் சொற்கள். இருமடி ஆகு பெயர்னா 2 அர்த்தம் வரும். இரு பெயரொட்டு ஆகு பெயர் அப்படின்னா 2 பெயர் சொற்கள். 2 பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை வந்து குறிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னவா இருக்கும்? சிறப்பு, ஸ்பெஷலா இருக்கும். 2வது ஒண்ணா உள்ளது வந்து பொதுவான பெயர். இப்ப மரம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து மரம்னு சொல்லுவோம். அதுல இது என்னது? சிறப்பு பெயர் வாழை மரம், அப்புறம் தென்னை மரம், மாமரம். ஓகேங்களா? அப்ப ஒரு சிறப்பு பெயரும் அதற்கடுத்து ஒரு பொருள் பெயரும் வந்துச்சுன்னா அது வந்து இரு பெயரொட்டு பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து இரு பெயரொட்டு பண்பு வந்து இங்க ஆகு பெயரா வந்துச்சு அப்படின்னோம்னா அதை என்ன சொல்லுவாங்க? இரு பெயரொட்டு ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. வாழை மரம். அடுத்து வகர கிளவி. இன்னொரு எக்ஸாம்பிள், இதே எக்ஸாம்பிள கொடுத்து கூட கேட்கலாம். இப்ப நமக்கு வந்து கிளவி அப்படிங்கிறது வந்து சொல்லுன்னு தெரியும். வகரம் அப்படிங்கிறதும் வந்து வகரமும் வந்து என்னது? வ, வா, வி, வி, உ, ஊ, அந்த அந்த இது அதுதான் வகரம்னு சொல்றாங்க. கிளவிங்கிறது சொல்லு. இந்த இடத்துல வகர கிளவி அப்படிங்கிறது வந்து அப்ப இது வந்து என்னது? வகரம்ங்கிறது வந்து ஒரு சிறப்பு பெயரு, கிளவிங்கிறது பொது பெயர். வகர கிளவி, பகர கிளவி, ககர கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கக்கா, கிக்கி, ஞஞா, ஞிஞி அப்படி வருது இல்ல, அந்த மாதிரி இது. அப்ப இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இது ஏன் ஆகு பெயர்னு சொல்றோம்னா இது வந்து வகர சொல்லை குறிக்காமல், ஏன்னா வகர சொல்லுன்னு தானே சொல்றோம். வகர சொல்லை குறிக்காமல் அது என்ன பண்ணும்? வா எழுத்தை மட்டும் குறிக்கிறதுனால இது வந்து இரு பெயரொட்டு ஆகு பெயர். அடுத்து இதுதான் நமக்கு ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டாங்க. விட்ட ஆகு பெயர். விட்ட ஆகு பெயர், விடாத ஆகு பெயர் கேட்டாங்க. இப்ப விட்ட ஆகு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை வளர்கிறது. இதுல நமக்கு என்ன தெரியும்? சென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு இடப்பெயர் அப்படின்னு தெரியும். இதே மாதிரியே நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். மலைகள் மோதின அப்படிங்கிறப்ப மலைங்கிறது ஒரு இடப்பெயர்னு தெரியும். ஆனா மலைகள் மோதின அப்படி வர்றப்ப நமக்கு அந்த இடத்துல என்ன தோணுது? மலை போன்ற வீரருடைய 2 போர் வீரர்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப அது ஓமையாகு பெயர். இந்த இடத்துல சென்னை வளர்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த இடத்துல இந்த இடப்பெயர் என்ன ஆயிருது? சென்னை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்தை குறிக்காமல், அந்த இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு அந்த சென்னையில் வாழக்கூடிய மக்களை குறிக்குது. ஓகேங்களா? சென்னை வளர்கிறதுனா அந்த சென்னையான இடப்பெயர் வந்து அந்த இடத்துக்கான இத வந்து விட்டுருது. சென்னையை விட்டுருது. அங்க வாழக்கூடிய மக்களை வந்து குறிக்கிறதுனால இது விட்ட ஆகு பெயர். அப்ப சென்னைங்கிற அந்த இடத்தை வந்து என்ன பண்ணிருச்சாம்? விட்டுருச்சாம். அதனால அது விட்ட ஆகு பெயர். ஓகேங்களா? அடுத்து வந்து விடாத ஆகு பெயர் பாருங்க. விடாத ஆகு பெயர் வந்து இனிப்பு தின்றான். விடாத ஆகு பெயர் என்னது? இனிப்பு தின்றான். அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இனிப்பு தின்றான் அப்படின்னோம்னா இத்தொடரில் இனிப்பு என்னும் சுவையை குறித்த சொல் இனிமை பொருளை விட்டு விடாமல், அங்க சென்னைங்கிறது சென்னை வளர்கிறதுங்கிறது சென்னையோட மீனிங்க விட்டுருச்சு. அதனால அது விட்டு ஆகு பெயர். இந்த இடத்துல இனிப்பு தின்றான் அப்படின்னோம்னா அந்த இனிப்புங்கிற சுவையை விட்டு விடாம இனிப்பா உள்ள ஏதோ ஒண்ணு சாப்பிட்டான். ஒண்ணு சாக்லேட்டோ, இல்ல ஐஸ்கிரீமோ, இல்ல அந்த மாதிரி வேற ஏதோ கேக்கோ, அந்த மாதிரி அந்த இனிப்பு பொருளை விட்டு விடாமல் அந்த சுவையுடைய வேற ஏதோ ஒரு தீனியை சாப்பிட்டிருக்கான். அப்ப அது என்னது? விடாத ஆகு பெயர். அப்ப இதே எக்ஸாம்பிள கொடுத்து கேட்கலாம். விட்ட ஆகு பெயர்னா சென்னை வளர்கிறது. விடாத ஆகு பெயர்னா என்னது? இனிப்பு தின்றான். ஓகேங்க.